ஸ்ரீ கேதார காண்டம் முதல் அத்தியாயம். தக்ஷனின் செருக்கு. ஸ்ரீ கணேசருக்கு நமஸ்காரம். வாசுதேவ பெருமானுக்கு நமஸ்காரம். நாராயணருக்கும் மனிதர்களுள் மிகச் சிறந்தவரான முனிவர் நரருக்கும் மற்றும் கலைமகளாம் அன்னை சரஸ்வதி தேவிக்கும் கல்விக்கு அதிபதியான அன்னைக்கும் சிரம் தாழ்ந்து வணங்கிய பின்னரே ஜெயம் எனும் இக்கதையை ஒருவன் எடுத்துரைக்க வேண்டும். வியாசமா முனிவர் கூறினார். பினாகம் எனும் வில்லை ஏந்திய அப்பெருமானுக்கு நமஸ்காரம். எவருடைய கட்டளையின் பேரில் விரிஞ்சி பிரம்மன் இவ்வுலகை படைக்கிறாரோ மற்றும் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுமூர்த்தி அதனை காக்கிறாரோ மற்றும் காலருத்ரன் எனும் இறைவன் அதை அழிக்கிறாரோ அப்பெருமானே அவர். அனைத்து புண்ணிய தலங்களுக்கும் மிகச் சிறந்ததும் அனைத்து புனித இடங்களுக்கும் மிகவும் புனிதமானதுமான நைமிஷாரண்யத்தில் சௌநகரை தலைவராக கொண்ட முனிவர்கள் யாகங்களை இயற்றுவதையே வழக்கமாக கொண்டவர்களும் எவருடைய சித்தங்கள் எப்போது புனித சடங்குகளிலேயே லயித்திருந்தனவோ அத்தகையவர்களும் ஆன அம்முனிவர்கள் ஒரு நீண்டகால யாகத்தை தொடங்கினர். வியாசமா முனிவரின் சீடரும் மிகுந்த தவங்களை மேற்கொண்டவருமான லோமசர் எனும் பேரறிவு படைத்த முனிவர் அவர்களை காண வேண்டும் எனினும் ஆழ்ந்த விருப்பத்துடன் அவ்விடத்திற்கு வருகை தந்தார். அவர் வருகையை கண்ட உடனேயே அந்த நீண்ட கால யாகத்தில் ஈடுபட்டிருந்த முனிவர்கள் அனைவரும் அவரை வரவேற்கும் பெரு விருப்பத்துடன் கரங்களில் பூஜை பொருட்களை ஏந்தியவாறு ஒரே நேரத்தில் எழுந்து நின்றனர். அவருக்கு பாதங்களை சுத்தம் செய்வதற்கான நீரை அளித்தும் பூஜை பொருட்களை மரியாதையுடன் சமர்ப்பித்தும் பாவமற்ற அம்முனிவர்கள் அவரை தகுந்த விருந்தோம்பலுடன் வரவேற்றனர். பின்னர் உயர்ந்த நற்குணங்கள் கொண்ட அம்முனிவர்கள் சிவ தர்மங்களை சிவபெருமானை சார்ந்த புண்ணிய செயல்களை விரிவாக எடுத்துரைக்குமாறு அவரிடம் வேண்டிக் கொண்டனர். முனிவர்கள் கூறினர். அரிய நுண்ணறிவு படைத்த முனிவரே, திரிசூலம் ஏந்திய தேவாதி தேவனின் பெருமைகளை எங்களுக்கு எடுத்துரைப்பீராக. உயர்ந்தவரே, தியான முறைகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றுடன் இணைந்து அனைத்தையும் விவரிப்பீராக. கோயில் வளாகத்தை பெருக்குவதால் கிடைக்கும் பலன் என்ன? பல்வேறு வண்ணங்களை கொண்டு மந்திர எந்திரங்களை வரைவதிலும் கண்ணாடி சாமரம் போன்ற பொருட்களை பரிசளிப்பதிலும் அல்லது சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பதிலும் விதானங்களையும் நீரூற்றுகளையும் அமைப்பதிலும் என்ன பயன் உள்ளது? விளக்குகளை ஏற்றி வைப்பதில் என்ன நன்மை விளையும்? இத்தகைய வழிபாட்டின் பலன் என்ன? சிவனாரை வழிபடுவதால் கிடைக்கும் புண்ணிய பயன்கள் யாவை? மக்கள் சிவபெருமானின் திருவுருவ சன்னதியில் நின்று இதிகாசங்களையும் புராணங்களையும் வாசிக்கின்றனர், ஓதுகின்றனர். அவர்கள் அவர் முன்னிலையில் வேதங்களை பயில்கின்றனர், அதாவது ஓதுகின்றனர். பிறரையும் அவ்வாறு செய்ய தூண்டுகின்றனர். அந்த மக்கள் அதனால் பெறும் நன்மை என்ன? இதனை விரிவாக எடுத்துரைப்பீராக. முனிவரே, சிவனாரை குறித்த திருக்கதைகளில் இவ்வுலகில் உம்மை விட மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் வேறு எவரும் இல்லை. தூய ஆன்மாக்களை உடைய அம்முனிவர்களின் இச்சொற்களை கேட்டதும் வியாசமா முனிவரின் சீடரானவர் சிவபெருமானின் ஒப்பற்ற பெருமைகளை அவருக்கு எடுத்துரைக்கத் தொடங்கினார். லோமசர் கூறினார். 14 புராணங்கள் அனைத்திலும் சிவபெருமானே மிகச்சிறந்த இறைவன் என்று போற்ற பாடப்படுகிறார். ஆகையால் சிவபெருமானின் பெருமைகளை முழுமையாக எடுத்துரைக்க வல்லவர் எவரும் இலர். சிவ எனும் 2 எழுத்து மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்கும் மக்கள் விண்ணுலக இன்பத்தையும் ஸ்வர்க்கத்தையும் பிறவி பிணியிலிருந்து விடுதலையையும் முக்தியையும் அடைவர். இதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. தேவாதி தேவரும் பரம்பொருளும் சர்வ வல்லமை படைத்த ஆட்சியாளருமான மகாதேவர் சிவபெருமான் மிகவும் ஈகை குணம் கொண்டவராவார். அனைத்தும் அவரால் அருளப்பட்டவையே என்பதால் அவர் சர்வ எல்லாவற்றையும் உடையவர் என்று அழைக்கப்படுகிறார். சிவபெருமானை என்றும் மங்களம் அருளும் இறைவனை எப்போதும் வழிபடும் மக்கள் பேறு பெற்றவர்கள், உன்னத ஆன்மாக்கள் ஆவர். சதா சிவனின் துணையின்றி இவ்வுலக வாழ்வு எனும் பெருங்கடலை கடக்க விரும்புபவன் உண்மையில் ஒரு மூடனும் மதி மயங்கியவனும் ஆவான். சிவனாரை வெறுப்பவன் ஒரு பெரும் பாவி என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆலகால நஞ்சை விழுங்கியவரும் தட்சனின் வேள்வியை அளித்தவரும் காலனை மரண தேவனை கோபித்து எரித்தவரும் சிறைப்பட்ட மன்னனை விடுவித்தவரும் அவரே ஆவார். முனிவர்கள் வேண்டிக் கொண்டனர். நாங்கள் இதனை அறிய மிகவும் ஆவலாக உள்ளோம்.
அந்த நஞ்சு எவ்வாறு விழுங்கப்பட்டது என்பதையும் தட்சனின் வேள்வி யாகம் எவ்வாறு அளிக்கப்பட்டது என்பதையும் எங்களுக்கு எடுத்துரைப்பீராக. சூதர் கூறினார், அந்தணர்களே, முன்னொரு காலத்தில் பிரம்மதேவரின் பரமேஷ்டியின் தூண்டுதலின் பேரில் தக்ஷன் தனது மகளான தாக்ஷாயினியை உத்தம ஆன்மா கொண்ட சங்கரருக்கு சிவபெருமானுக்கு மணமுடித்து கொடுத்தார். ஒரு முறை தற்செயலாக தட்சன் நைமிசாரண்யத்திற்கு வருகை தந்தான். அங்கு வந்ததும் அங்கிருந்த முனிவர்களாலும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவராலும் துதிபாடல்கள் மற்றும் வணக்கங்கள் மூலம் அவன் முறைப்படி கௌரவிக்கப்பட்டான். ஆனால் அங்கே வீற்றிருந்த மகாதேவர் சிவனார் அவனை கண்டதும் எழுந்து நிற்கவும் இல்லை, அவனுக்கு எவ்வித மரியாதையான வணக்கத்தையும் செலுத்தவும் இல்லை. இதனால் தட்சன் கடும் சினமுற்று பின்வரும் வார்த்தைகளை கூறலானான். எல்லா இடங்களிலும் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் சிறந்த அந்தணர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் என்னை மீண்டும் மீண்டும் தலை வணங்குகின்றனர். அப்படி இருக்க ஒரு தீயவனைப் போலவே நடந்து கொண்டு இந்த உத்தம ஆன்மா கொண்டவன் மட்டும் இப்போது எனக்கு ஏன் வணக்கம் செலுத்தவில்லை? கணங்களுடன் தெரிந்து கொண்டு இவன் எவ்வித வெட்கமும் இன்றி நிரந்தரமாக வசிப்பவன், சுடுகாட்டின் அதிபதி, வேதநெறி மறுப்போர், தீயோர் மற்றும் பழகிய பாவிகள் ஆகியோர் ஒரு பிராமணனை காணும் பொழுது செருக்கும் அகந்தையும் கொள்கின்றனர். உண்மையில் இத்தகையோர் நல்லோரால் கொல்லப்படுவதற்கோ அல்லது சமூக நீதியிலிருந்து விலக்கி வைக்கப்படுவதற்கோ தகுதியானவர்கள் ஆவர். எனவே நான் இவனை சபிப்பதில் உறுதியாக உள்ளேன். இவ்வாறு கூறிய பின்னர் பெரும் தவ வலிமை கொண்ட அந்த தட்சன் சினமுற்று ருத்ரனை நோக்கி பின்வருமாறு வார்த்தைகளை கூறலானான். இந்த சிறந்த பிராமணர்கள் அனைவரும் என் வார்த்தைகளை செவிமடுப்பார்களாக. என் சொற்களை சிரமேற்கொண்டு நிறைவேற்றுவது உங்கள் அனைவரின் கடமையாகும். இந்த ருத்ரன் வர்ண சாதி எல்லைகளை கடந்தவனாகவும் வர்ணங்களுக்குரிய ஒழுக்க நெறிகளை மீறியவனாகவும் இருப்பதால் அனைத்து யாகங்களிலிருந்தும் விலக்கப்பட்டவனாக என்னால் கருதப்படுகிறான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சிலாதரின் மகனான நந்தி கடும் சீற்றமடைந்தார். மிகுந்த தேஜஸ் ஒளி கொண்டவராயினும் அத்தகைய சாபத்தை உரைத்த அந்த தட்சனை நோக்கி அவன் உடனடியாக இவ்வாறு கூறினான். நந்திதேவர் கூறினார், என் தலைவனான மகேசன் ஏன் யாகங்களிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார்? அவரை நினைத்த மாத்திரத்திலேயே இந்த யாகங்கள் அனைத்தும் முழு பயனை அடைகின்றன. யாகங்கள், தான தர்மங்கள், தவங்கள் மற்றும் பல்வேறு புண்ணிய தலங்கள் இவை அனைத்தும் அவரது திருப்பெயரினாலேயே புனிதமடைகின்றன. இப்போது அவன் ஏன் சபிக்கப்பட்டார்? தீய எண்ணம் கொண்ட தட்சனே, உனது பிராமணத்துவ செருக்கினால் நீ அவனை அறிவீனமாகவும் முறையற்ற வகையிலும் சபித்துள்ளாய். இந்த அகிலம் முழுவதையும் காப்பவர் அந்த உத்தம ஆன்மாவான சர்வனான சிவனாராவார். பாவியான இழிந்த பிராமணனே, அத்தகைய ருத்ரன் எவ்வாறு சபிக்கப்பட முடியும்? நந்திதேவரா இவ்வாறு கடுமையாக சாடப்பட்டதும் பிரஜாபதியான தட்சன் கடும் சினமுற்று நந்திதேவரை நோக்கி பின்வருமாறு கூறினான். ருத்ரனாரிடம் பக்தி கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் வேதங்களிலிருந்து முழுமையாக விலக்கி வைக்கப்படுகிறீர்கள். வேத நெறியை பின்பற்றுவோரால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாகவும் பெரும் முனிவர்களால் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களாகவும் ஆகிறீர்கள். நீங்கள் அனைவரும் வேத நெறிக்கு எதிரான கொள்கைகளையே பற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நற்குடி பிறப்புக்கும் நன்னடத்தைக்கும் முற்றிலும் அப்பாற்பட்டவர்கள் ஆவீர்கள். இந்த கபாலிகள், கபால வழிபாட்டு சம்பிரதாயத்தை பின்பற்றுவோர் அனைவரும் கரிய முகம் கொண்டவர்கள். மேலும் இவர்கள் மது அருந்துவதில் அதீத ஈடுபாடு கொண்டவர்கள். இவ்வாறு சிவபெருமானின் தொண்டர்கள் தட்சனால் சபிக்கப்பட்டனர். அதை கண்டு சீற்றமடைந்த நந்திதேவர் தட்சனை நோக்கி சபிக்கத் தொடங்கினார். அந்தணரே, சிவபெருமானின் தொண்டர்களாகிய நீங்கள் நற்பண்புகளும் பக்தியும் நிறைந்தவர்களாக இருந்த போதிலும் தமது அந்தணருக்கே உரிய செருக்கினால் தாம் எங்களை முறையற்ற வகையிலும் மற்றும் தேவையற்ற வகையிலும் சபித்து விட்டீர். ஆகையால் இப்பொழுது நான் தம்மை சபிக்கிறேன். வேத கோட்பாடுகளை தவிர வேறு எதையும் தாம் பற்றி கொள்வதில்லை என்று நீங்கள் அனைவரும் வாதிடுகிறீர்கள்.
ஆனால் உண்மையில் நீங்கள் காம இச்சை கொண்டவர்கள், ஸ்வர்க்க இன்பத்தை விரும்புபவர்கள், பேராசை கொண்டவர்கள் மற்றும் மயக்கத்திற்கு ஆளானவர்கள். வேதங்களை அறிந்த ஒருவரை முன்னிறுத்தி கொண்டு அந்தணர்கள் சூத்திரர்களாக யாகங்களை செய்வார்கள். அவர்கள் எப்போதும் வறுமையில் உழல்பவர்களாகவும் பண வெகுமதிகளின் மீது பேராசை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தட்சணே, அந்தணர்களில் சிலர் பிரம்ம ராட்சசர்களாக அந்தன பேய்களாக மாறி போவார்கள். லோமசர் கூறினார், மிகுந்த சினம் கொண்ட நந்தி தேவரால் அந்த அந்தணர்கள் இவ்வாறு சபிக்கப்பட்டனர். நந்தி தேவரின் சொற்களை கேட்ட சதாசிவர் புன்னகையுடன் பின்வரும் இனிய ஞானமூட்டும் சொற்களை உரைத்தார். மகாதேவர் கூறினார், அந்தணர்கள் மீது எப்போதும் சினம் கொள்வது தமக்கு தகுதி அன்று. வேத கோட்பாடுகளில் பற்றுறுதி கொண்ட இந்த அந்தணர்கள் எப்போதும் நமக்கு மூத்தோராகவும் குருமார்களாகவும் விளங்குகின்றனர். வேதங்கள் மந்திரங்களாலும் சூக்தங்களாலும் துதிப்பாடல்களாலும் நிறைந்துள்ளன. உடல் தாங்கிய ஒவ்வொரு உயிரினத்தின் ஆன்மாவும் அந்த வேத மந்திரங்களிலேயே நிலை பெற்றுள்ளது. ஆகையால் ஆன்ம தத்துவத்தை உணர்ந்தவர்களை இகழ்தல் கூடாது. அந்த ஆன்மாவாக இருப்பவன் நானே அன்றி வேறு ஒருவன் அல்லன். இவன் யார், நீ யார், நான் எங்கே இருக்கிறேன், அந்தணர்கள் ஏன் சபிக்கப்பட்டனர் என்றெல்லாம் எண்ணி வேறுபாடுகளை கற்பிப்பதை விடுத்து, பேரறிவு உடையவனே, ஞானம் பெற்றவனாய் ஒளிர் மெய்ஞானத்தின் துணையோடு அனைத்தையும் நெறிப்படுத்துவாயாக. உன் சுய ஆன்மாவில் நிலை பெற்று சினம் முதலான தீய உணர்வுகளை துறப்பாயாக. பரம்பொருளாகிய சம்புமூர்த்தியால் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டு உபதேசிக்கப்பட்டதும் பெரும் தவங்களை இயற்றிய நந்தி தேவர் சிலாதரின் மைந்தன் மெய் ஞானத்தையும் தெளிந்த பகுத்தறிவையும் அடைந்தான். சிவபெருமானுடன் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு அவன் பேரின்ப பெருங்கடலில் திளைத்தான். சினத்தால் ஆட்கொள்ளப்பட்ட தட்சன் முனிவர்கள் புடைசூழ தன் இருப்பிடம் நோக்கி சென்றான். உள்ளத்தில் சினம் தணியாதவனாய் அவன் தன் அரண்மனைக்குள் நுழைந்தான். சிவனாரை வழிபடுவோர் மீது தான் கொண்டிருந்த பெரும் நம்பிக்கையை துறந்து அவர்களை இகழ்வதிலேயே ஈடுபட்டிருந்த அவன் மனிதர்களிலேயே மிக இழிந்த நிலையை அடைந்தான். அனைத்து பெரும் முனிவர்களுடனும் அந்த இடத்தை அடைந்த பின்னரும் அவன் சிவபெருமானை இகழ்வதை தொடர்ந்தான். அவனது சினம் ஒருபோதும் தணியவே இல்லை. முதல் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.